தந்தை பெரியாரின் பிறந்தநாள் விழா ஆண்டுதோறும் சமூக நீதி நாளாக கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் அன்றைய தினம் திமுகவினரின் சமூக நீதி நாள் உறுதிமொழியை ஏற்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் விழாவை கடந்த 21 ஆண்டு சட்டமன்ற போது முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு பெரியாருடைய பிறந்தநாளையும் சமூக நீதி நாளாக கொண்டாடப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் உத்தரவு பிறப்பித்தார். அதன் அடிப்படையிலே திமுக சார்பில் நாளைய தினம் 10:30 மணிக்கு அந்தந்த அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுடைய தலைநகரங்களில் சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்று திமுகவினருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நாளை காலை 10:30 மணி அளவில் திருச்சியில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்தில் உறுதிமொழி ஏற்பில் கலந்து கொண்டிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக சமூக நாள் உறுதிமொழியாக பல்வேறு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அன்பு நெறியும், யாது மூதே யாவரும் கீழ் என்ற பண்பு நெறியும் எனது வாழ்வியல் வழிமுறையாக கடைபிடிப்பேன் என்றும், சுயமரியாதை, ஆளுமை திறன், பகுத்தறிவு, கூர்மை பார்வையும் கொண்டதாக என்னுடைய செயல்பாடுகள் அமையும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம் ஆகிய கொள்கைகளுக்காக என்னை நான் ஒப்படைத்துக் கொள்வேன் என்றும், மானுட பற்று, மனிதாபிமானமும் இந்த ஒன்றே தனது இரத்த ஓட்டமாக அமையும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சமூக நீதியை அடித்தளமாக கொண்ட சமுதாயம் அமைக்கும் எனது பயணம் தொடர இந்நாளில் உறுதியளிக்கிறேன் என்று தற்போது திமுகவினருக்கு உறுதிமொழியும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நாளைய தினம் முதலமைச்சர் அவர்கள் சென்னை அண்ணா அறிவாலயம் முன்பு இத்தகைய உறுதிமொழியை ஏற்கிறார். அதன் தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் 10:30 மணிக்கு அந்தந்த பகுதி ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.